வணக்கம் மாணவர்களே, மீண்டும் டான் கல்வி டிவியுடன் கடந்த வகுப்பில் நாங்கள் தீயினால் அழிந்த இருப்பு தொடர்பான விடயங்கள் பார்த்திருந்தோம். அதில் மேலதிக பயிற்சி வினாக்களும் செய்திருந்தோம். செம்மையாக்கல் தொடர்பான அனைத்து மாணவர்கள் கேட்டதுக்கு இணங்கத்தான் செம்மையாக்கல் என்பது புதுசாக வந்த 2023 மாணவர்களுக்கும் 2022 மாணவர்களுக்கு தற்போது சிலபஸ் போய்கொண்டிருக்கின்றபடினால் அவைகளுக்குரியதாகவும் 2021 2ஆம் தரம் எடுக்கும் மாணவர்களுக்கும் ஏற்கனவே படித்த விடயங்களை திருப்பி மீட்டு பார்ப்பதற்குரிய ஒரு வழிமுறையாகவும் இந்த வகுப்பு அமைந்திருக்கும். ஆகவே நீங்கள் குறிப்பெடுத்து வச்சுக்கொள்ளுங்கள். குறிப்பெடுத்து வச்சிருந்து நான் செய்யும்போது கவனிச்சிங்கன்னா சரி. அவை குறிப்பெடுத்து கொள்ளுங்கள். கடந்த வகுப்பில் பார்த்து நாங்கள் 10ஆம் கேள்வி, மற்றது இது தொடர்பான வகுப்புகள் புதனும் ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய வகுப்பு வந்து கொண்டிருக்கும் டான் கல்வி டிவியின் ஊடாக. புதன்கிழமை காலை 10 மணிக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலை 8:15க்கும் ஒளிபரப்பாகும். நீங்கள் தயவுசெய்து பார்த்து பயனை பெற்றுக்கொள்ளுங்கள். அதில் அன்றைய தினமோ அடுத்த நாளோ கல்வி டிவியின் யூடியூப்பின் ஊடாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலை பார்ப்பதன் ஊடாகவும் நீங்கள் கற்றல் செயற்பாட்டை மேற்கொள்ள முடியும். சரி, 10ஆம் கேள்வி. கொழும்பு ரோயல் வணிகத்தில் ஏற்பட்ட தீயழிவு காரணமாக ஒரு பகுதி இருப்புக்கள் தீயினால் என்ன செய்யுது, அழிவடைந்தன. அழிவில் இருந்து 40,000 ரூபா கிரியமான பொருட்கள் காப்பாற்றப்பட்டது. அப்போ அழிவில் இருந்து 40,000 ரூபா கிரியமான பொருள் காப்பாற்றியிருக்கிறோம். 31/3/23 முடிவடைந்த காலப்பை தொடர்பாக எடுக்கப்பட்ட தகவல்கள் பின்வருமாறு தந்திருக்கு. சரி, 1/4/22 இருப்புகளின் கிரியம் 300, கொள்ளுணவுகள் 600, விற்பனைகள் 1000. மொத்தலா வீதம் கிரியத்துடன் 25% லாபம் சேர்த்து விற்பனை செய்வதனை கொள்கையாக கொண்டிருக்கு. சரி, அத்துடன் அழிவடைந்த இருப்பின் பெறுமதியில் 80% காப்புறுதி கம்பெனி இழப்பீடா தருவதாக உறுதியளித்தது. அப்போ 80% கிடைக்குமெண்டா 20% கிடைக்காது. அப்போ 20% எங்களுக்கு தீயழிவுக்குரிய நட்டமாக இருக்குது. சரியா மாணவர்களே, தீயழிவுக்குரிய நட்டமாக இருக்குது. வேண்டப்படுவது தீயினால் அழிவடைந்த இருப்பின் பெறுமதி, தீயழிவு நட்டத்தின் பெறுமதி நாட்குறிப்பேட்டு பதிவுகள். சரியா, ரைட், குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். அப்போ ஆரம்பத்தில் இருந்த இருப்பு 300 இருந்தது. சரி, கொள்வனவு 600 சேர்த்தால் 900 இருக்கும். இதில் இருந்து இறுதி இருப்பை கழிச்சா தான் விற்பனை கிரியம் பேர். அப்போ எங்களுக்கு சொல்கிறான் 100% கிரியத்தை 100% எடுப்போம், 25% லாபம். அப்போ விற்கிற விலை 125%. இது கிளியராக இருக்கும். கிரியத்துடன் 25% லாபம்னா நீங்கள் கொள்விலையே 100% எடுங்கோ, 25% லாபம் செய்கிறங்கோ, விற்கிற விலையே 125% எடுங்க. சரி, அப்போ எங்களுக்கு விற்பனை 1000 ரூபாய் இருக்கு. 1000 தான் 125% என்றால் 100% பார்த்தீங்கன்னா கிரியம். அப்போ 1000 விற்பனை விலைன்னா 125 இருக்கும் லாபம் சேர்த்தது. கிரியம்னா லாபம் சேர்க்காத பெறுமதி தான் கிரியம் 100%. அவை சுருக்கினம்னு சொன்னால் 800 பேர். அப்போ விற்பனை கிரியம் 800 என்றால் 100 கிரியமான பொருட்கள் நிறுவனத்தில் இருக்கும். அந்த தீயழிவு ஏற்பட்ட தினத்தில் 100 கிரியமான பொருள் இருக்கும். ஏனென்றா மாணவர்களே, 300, 600, 900 இறுதி இருப்பு கழிச்சு தான் விற்பனை கிரியம் பேரும். விற்பனை வந்து எங்களுக்கு 1000 என்றால் 125%னா 100 பேரும் பார்த்தீங்கன்னா 800 பேரும். அப்போ 800 உங்களுக்கு விற்பனை கிரியம் என்றால் இடப்பட்ட கேப் 100 இருக்கணும். அதில் 40,000 கிரியமான பொருள் சொன்னனே, தீயழிவு ஏற்படுத்துறதுல பாஞ்சு விழுந்து காப்பானது 40,000. அப்போ நீங்கள் 100 கிரியமான பொருள் இருக்க வேண்டிய இருப்பு நெடுங்கும். தீயழிவு ஏற்பட்ட தினத்தில்
இருக்க வேண்டிய இருப்பு 100. அதில் 40 கிரியமான பொருள் காப்பாற்றிட்டேன்னு சொன்னால் காப்பாற்றப்படாமல் இருக்கின்ற இருப்பின் பெறுமதி அதான் தீயினால் அழிந்த இருப்பின் பெறுமதி 60,000 ரூபா. இது விளங்கிட்டான்னு பாருங்க. தீயினால் அழிவடைந்த இருப்பின் பெறுமதி 60,000 ரூபா. இனி தீயழிவு நட்டம் என்றால் இந்த 60,000 காப்புறுதி கம்பெனி 80% தருவதாக உறுதியளித்தது. அப்போ 20% கிடைக்காது. அப்போ 20% பார்த்தோம் என்றால் மாணவர்களே 60,000க்கு 20% பேர் 20% பார்த்தோம் என்றால் 12,000 பெறும். அவை தீயழிவு நட்டத்தின் பெறுமதி 12,000. தீயழிவு நட்டத்தின் பெறுமதி 12,000. நாட்குறிப்பேட்டு பதிவு வருமதி காப்புறுதி கம்பெனி கணக்கு வரவு 48,000. ஏனம்மா 48,000? அப்பன் ஏனம்மா 48,000? 60,000 அழிஞ்சால 80% காப்புறுதி கம்பெனி தருவதாக உறுதியளித்திருக்கு. அப்போ 80% பார்த்தோம்னா 48,000. வருமதி காப்புறுதி கம்பெனி கணக்கு வரவு 48,000. தீயழிவு நட்ட கணக்கு வரவு 12,000. மொத்தம் கொள்ளா கணக்கு செலவு 60,000. தீயழிவு நட்ட கணக்கை நீங்கள் விருப்பம் என்றால் லாப நட்ட கணக்கு வரவுன்னு சொல்லலாம். தீயழிவு நட்ட கணக்கை அன்பான மாணவர்களை நீங்கள் லாப நட்ட கணக்கு வரவுன்னு சொல்லலாம். அப்போ வருமதி காப்புறுதி கம்பெனி கணக்கு வரவு 48,000. தீயழிவு நட்ட கணக்கை லாப நட்ட கணக்கு வரவுன்னு சொல்லலாம். லாப நட்ட கணக்கு வரவு 12,000. மொத்தம் கொள்ளா கணக்கு செலவு 60,000 ரூபான்னு வரும். சரியா மாணவர்களே? அப்போ வருமதி காப்புறுதி கம்பெனி கணக்கு வரவு 48,000. தீயழிவு நட்டத்தை சொல்லணும். லாப நட்ட கணக்கு வரவு 12,000. மொத்தம் கொள்ளா கணக்கு செலவு 60,000. கேள்வி விளங்குதா? அது ஏதாவது பிரச்சனை இருக்குதா? இப்போ 300ஓட 600 சேர்த்தா 900. 1000 தான் 125% என்றால் 100% பாருங்க. பார்த்தா எங்களுக்கு விற்பனைக்கிரியம் 800 வரும். அப்போ தீயழிவு ஏற்பட்ட தினத்தில் நிறுவனத்தில் இருக்க வேண்டிய இருப்பு 100. ஆனால் அதுலேருந்து நான் காப்பாற்றி இருக்கிறோம் 40,000. அப்போ 40,000 கழிச்சோம்னா அன்பு மாணவர்களே என்ன இவ்வளோ அழிஞ்சு இருக்கும் ஊரில் 40,000 கழிச்சோம்னால் 60,000 கிரியமான பொருள் தீயினால் அழிந்தது. அதில் காப்புறுதி கம்பெனி 80% கிடைக்கும் என்றால் 20% கிடைக்காது. அப்போ தீயழிவு நட்டம் 12,000. நாட்குறிப்பேட்டு பதிவு வருமதி காப்புறுதி கம்பெனி கணக்கு வேற 48,000. தீயழிவு நட்ட கணக்கு லாப நட்ட கணக்கு வேற 12,000. மொத்தம் கொள்ளா கணக்கு செலவு 60,000 ரூபாண்டு வரும். பயோராங்கேளியை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். பதினோராங்கேளியை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது தீயழிவு தொடர்பான விஷயம். தீயழிவு தொடர்பான செம்மையாக்கல் விடயம், அழிவடைந்த இருப்பு தொடர்பான செம்மையாக்கல் விடயம் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். கவினயா வணிகத்தின் 31/3/23 ஏற்பட்ட தீயழிவு காரணமாக இறுதி இருப்பில் உள்ள பொருட்கள் முழுவதும் அழிவடைந்தன. அப்போ இறுதி இருப்பில் இருந்த பொருட்கள் முழுவதும் அழிவடைந்திருக்கு. அதான் முக்கியம், முழுவதும் அழிவடைந்திருக்கு. அப்போ இங்கே ஒருவனை ஒரு கிரியமான பொருளை கூட காப்பாற்றல, பொருளை காப்பாற்ற. ஆரம்ப இருப்பு 4,000, கொள்ளவு 26,000, விற்பனை 30,000. நிறுவனம், முக்கிய வசனம், நிறுவனம் விற்பனையில் 20% மொத்த லாபத்தினை சேர்த்து
பொருட்களினை விற்பனை செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதுக்கு முதல் படிப்புக்கு சொன்னான் கொள்விலை அல்ல கிரியத்துடன் லாபம் சேர்க்கிற பற்றி பார்த்தோம். இப்போ சொல்லியிருக்கு விற்பனை விலையில். விற்பனை விலை என்றால் அப்பன் விற்பனையடா 100% கருதும். அப்போ அதில் லாபம் எவ்வளவு என்றால் 20% லாபம். அப்போ கிரியம் எவ்வளவு என்றால் 80%. அப்போ விற்பனையில் 20% என்றால் விற்பனையை 100 கருதும், 20% லாபம். அப்போ கிரியம் 80% இருக்கு. சரி, அளிக்கப்பட்ட இருப்பின் பெறுமதியில் 75% காப்புறுதி கம்பெனி தருவதாக உறுதியளித்திருக்கு. சரி, அப்போ 75% கிடைக்கும் என்றால் மிச்சம் 25% கிடைக்காது. 75% கிடைக்கும் என்றால் மிகுதி 25% கிடைக்காது. கேட்டகளி அதே களி தீயினால் அழிவடைந்த இருப்பின் பெறுமதி, தீயழிவு நட்டத்தின் பெறுமதி நான் குறிப்பிட்டு பதிவு. சரி, ரைட் பண்ணுறீங்களா? ரைட். ஆரம்ப இறப்பு 4000. அந்த காலப்போய் கொள்ளவு 26,000. அப்போ விற்பனைக்கு தயாராக இருக்கணும். 30,000 கிரியமான பொருள் இருக்கணும். அதிலிருந்து இறுதி இருப்பை கழிச்சாத்தான் எங்களுக்கு விற்பனை கிரியம் வரும். அப்போ விற்பனை தெரியும் 30,000. விற்பனை என்பது லாபம் சேர்த்த 100% இருக்கு. அப்போ கிரியம் பார்க்கும் என்றால் தர 80ஆல் பெருக்கினால் 24,000. அவை 24,000 தான். அன்பான மாணவர்களே, விற்பனை கிரியமாக இருக்கு. ஏனென்றால் 20% லாபம். அப்போ கிரியத்தில் விற்பனை விலையில் 20 லாபம். அப்போ கிரியம் 80% இருக்கு. முதல்ல அப்படி இல்லை, 100 + 20 120 எடுத்தினான். இப்போ விற்பனை 100 20 லாபம்னா கிரியம் 80. சரி, ஆவே 4,000 26 சேர்த்தா 30,000, 24,000 விற்பனை கிரியம் என்றால் அந்த இருப்பு எவ்வளோ இருக்கும்னு பாருங்க, 6,000 பேர். சரி, முழுமையாக அழிந்த இருப்பின் பெறுமதி 3 சேர் வெட்டியே சொல்கிறேன். தீயினால் அழிவடைந்த இருப்பின் பெறுமதி 6,000 ரூபாய். இதில் காப்புறுதி கம்பெனி 75% கிடைக்கும்னா முக்காவாசி கிடைக்கும்னா காவாசி கிடைக்காது. ஆகவே அன்பான மாணவர்களே, 6,000 ரூபாவில் 25% பார்த்தால் 1,500. என்றால் காப்புறுதி கம்பெனி அளிக்கப்பட்ட இருப்பில் 75% தருவதாக உறுதியளித்தது. அப்போ 75% கிடைக்கும் என்றால் மிகுதி 25% கிடைக்காது. அப்போ மிகுதி 25% கிடைக்காதுன்னு சொன்னால் நீங்கள் 6,000ல் 25% பார்த்தீங்கன்றால் 1,500 வரும். அப்போ நாட்குறிப்பேட்டை போய் வெளியே கொள்ளுங்கள். வருமதி காப்புறுதி கம்பெனி கணக்கு வரவு 4,500. ஏன் 4,500? 6,000ல் 75% பாருங்கள், முக்காவாசி 4,500. லாப நட்ட கணக்கு வரவு அல்ல தீயழி நட்ட கணக்கு வரவு 1,500. மொத்தம் கொள்ள கணக்கு செலவு 6,000. வருமதி காப்புறுதி கம்பெனி கணக்கு வரவு, வருமதி காப்புறுதி கம்பெனி கணக்கு வரவு 4,500. லாப நட்ட கணக்கு வரவு 1,500. மொத்தம் கொள்ள கணக்கு செலவு 6,000 ரூபாய் வரும். இதில் கவனிக்க வேண்டியது விற்பனையில் 20% லாபம். அப்போ விற்பனையை நாங்கள் 100 எடுத்தோம் என்றால் 20% லாபம் என்றால் கிரியம் 80% இருக்கும். ஆகவே
விற்பனை 30,000 தான் 100 வீதம் என்றால் 80 பார்த்தா 24,000 இடப்பட்ட 6,000 தீனால் இந்த இருப்பு என்றால் இருக்க வேண்டிய இருப்பு அதுதான் அதான் அழிஞ்சியாக இருக்கு. ஏன்றால் இறுதி இருப்பு முழுவதுமே அழிஞ்சிருக்கு. ஆகவே அதில் 25 வீதம் பார்த்தால் 1,500 தீயழிவு நட்டம் டபுளேண்டி வருமதி காப்புரை கம்பெனி கணக்கு வரவு, லாபநட கணக்கு வரவு, கொள்ளளவு கணக்கு செலவு முழுமையாக ஒரு வருமானம் குறித்து அறிக்கைக்க தீனால் இந்த இருப்பின் பெறுமதி கொள்ளை கழிக்கப்படும். வருமதி காப்புறுதி கம்பெனி என்பது நிதிலைமைக்குள்ள நடைமுறை சொத்திங்கள் காட்டப்படும். தீயழிவு நட்டம் என்பது ஏனைய செலவிங்கள் காட்டப்படும். நிறைய ஆசிரியர்கள் நண்பர்கள் மற்றது மாணவ சமூகங்கள் நிறைய பேர் என்னிட்ட கடந்த வகுப்பில் படிப்பித்த எல்லைக்கிரிய தொடர்பான விடயம் 2020ஆம் ஆண்டு இதே காலப்பகுதியில் டான் கல்லிட்டியின் ஊடாக கிட்டத்தட்ட நான் ஒரு 16-17 வீடியோ எல்லைக்கிரியல் செய்தேன். நான் கிட்டத்தட்ட 16-17 வகுப்பு செய்தேன். அந்த வகுப்பில் முழுமையாக பாடத்திட்டம் சொல்ல 2021 பாசு 20 பாசுமை தவிர்த்து மிகுதி கடந்த கால பரிச்சை எல்லாமே செய்து பண்ணேன். நீங்கள் அதை எடுத்து பார்த்து பழைய லிங்கை நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா வேறு மார்ஜினல் கோர்ஸுக்கு சர்ச் பண்ணிங்க வேறுங்க டான் குவாலிட்டியில் அதை பார்த்து நீங்கள் பயனை பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னால் எல்லைக்கிரியல் 2021 தற்போதைய மாணவருக்கு தேவையானது. ரைட். ஆகவே நீங்கள் அதை நோட் பண்ணி நீங்கள் பார்க்குறது உங்களோட திறமையிலே இருக்குது. சரியானே. அதே போன்று பிடிஎஃப் ஏதாவது தேவைன்னு சொன்னால் நண்பர் பாலசுவேஸ் அவர்கள் வணிகக்கல்வி தொடர்பான விடயங்கள் முழுவதும் செய்து கொண்டிருக்கின்றார். அவை தரம் 12 தரம் 13 மாணவர்கள் பகுதி ஒன்றுக்குரிய விடயங்கள் நீங்கள் திருப்திகரமாக செய்யலாம். அதே மாதிரி ஆசிரியர் நண்பர் பொருளியல் ஆசிரியர் ஜெயக்குமார் சார் அவர்களும் திருப்திகரமாக முழு விடயமும் தேசிய வருமானம் சரி முழு விடயமும் பின்பாடங்கள் எல்லாமே முழுமையாக சார் திருப்திகரமாக செய்து கொண்டிருக்கிறார். அவை அந்த அடிப்படையில் உங்களுக்கு என்ன பொறுத்தையும் இந்த இடர்பாடுலையும் முழுமையாக 100 வீதம் உங்களை திருப்திப்படுத்தாட்டியும் ஒரு அரைவாசி வீதம் எங்களால் என்ற கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ உங்களோட பாடசாலை ஆசிரியர்கள் உங்களோட தனியாக கலைஞர்கள் ஆசிரியர் மூலம் நீங்கள் கற்றல் செயற்பாடு மேற்கொண்டு நல்ல புள்ளிகளை பெறணும். அதை வாழ்த்தி கொண்டு அந்த அடிப்படையில் தீயழிவு தொடர்பான முடிவு தீயழிவுனா ஒரு கணக்கு செய்துட்டு போயிடும் இருக்கிற 7-8 கேளையும் செய்கிறேன். அவை நீங்கள் அதை ஏன் செய்கிறேன்னா மேலேயுமா நான் கணக்கில் எவ்வளவு பயிற்சி எடுக்கிறோமோ அந்தளவுக்கு எங்களுக்கு என்ன இருக்கும் விளக்கம் கூடவே இருக்கும். நாங்கள் எங்களுக்கு விரும்பப்படாத பாடமும் விரும்புகிற பாடமாக இருக்கும். சரியா மாணவர்களே? ரைட். அடுத்த விஷயத்துக்கு போவோம். 12ஆம் கேள்வியை பாருங்கள். இது ஒரு செம்மையாக்களில் வந்தால் எப்படி நாங்கள் வெளிப்படுத்துவோம்? செம்மையாக்களில் வந்தால் எப்படி நாங்கள் வெளிப்படுத்துவோம்? கலைவாசி தமிழ்நிலா வணிகத்தின் 31/3/23 எடுக்கப்பட்ட மீதி கொள்வனவு 6 லட்சம். மேலதிக தகவல் 30/3/2023 நிறுவனத்தில் ஏற்பட்ட தீயழிவு காரணமாக 80,000 கிரியமான பொருட்கள் அழிவடைந்தன. இது தொடர்பாக ஏடுகளில் எப்பதியும் மேற்கொள்ளப்படவில்லை. அத்துடன் அழிவடைந்த இருப்பின் பெறுமதியில் 80 வீதத்தினை காப்புறுதி கம்பெனி இழப்பீடா தருவதாக உறுதியளித்தது. அப்போ 80 வீதம் காப்புறுதி கம்பெனி தரும் என்றால் மிகுதி 20 வீதம் கிடைக்காது, மீதி கிடைக்காது. வேண்டப்படுவது வருமான கூற்று நிதிலைமை கூற்றின் வெளிப்படுத்தல் கேட்க, அதாவது நிதி கூற்றின் வெளிப்படுத்தல். ரைட். யோசிப்போம். முழுமையாக ஒரு வருமான கூறி செய்யக்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அழிவடைந்த இருப்பவளை இப்பான்னு சொன்னான். அழிவடைந்த இருப்பவளவு 80,000. அப்போ 6 லட்சம் கொள்ளவு இருந்தால் அதில் 80,000 அழிஞ்சிட்டால் நீங்கள் கொள்வனவென்று வருமானக்குள்ள காட்டுவீங்களே நீ 5,20,000. நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். வருமான கூற்றில் கொள்ளனவு காட்டுறாங்க. விற்பனை கீழே களி விற்பனை கிரியம் ஆரம்ப இருப்பு கீழே கொள்ளனா போடுவோம். அந்த கொள்ளனவன் இடத்துல 6 லட்சம் காட்ட மாட்டோம். 6 லட்சம் என்பதை கழிச்சும் காட்ட மாட்டோம். கழித்து வார தொகையை தான் காட்டும். விளையை கொள்ளுங்க மாணவர்களே. கழித்து கொண்டு வருகின்ற தொகையை காட்டுங்க. ஏனென்றால்
இப்போ அழிவடைந்த இருப்புக்கு நாங்கள் சொல்லுவோம் அழிவடைந்த இருப்பு நட்டம் அல்ல வறுமை காப்பிரிக்கான வரவு மொத்தம் கொள்னா கணக்கு செலவுன்னு சொல்லுவோம். கொள்ளவு என்பது ஒரு வரவு பக்கம். அப்போ கொள்னா கணக்கில் செலவு வைக்கிறோம்னா கணக்கிலே கழிச்சு தான் வரப்போம். வழித்திரும்பலை அப்போ நீங்கள் கேட்கலாம் வழித்திரும்பலை ஏன் சரி கொள்ள கழிச்சு காட்டுறீங்க. ஏன் வழித்திரும்பலை கழிச்சு காண வழித்திரும்பலுக்கு என்ன பதிவு? கடன் கொடுத்தோன் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு வெளித்திரும்பல் கணக்கு செலவு. அதால நப்பன் அங்கே வெளித்திரும்பல் கழிச்சு காட்டு. கடன் கொடுத்தோம் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு வெளித்திரும்பல் கணக்கு செலவு அங்கே கழிச்சு வெளித்திரும்ப தனி கணக்கு அவன் கழிக்கதான். தீனாளிந்த இருப்பு அப்படி சொல்கிறேன் கொள்னா கணக்கான் செலவுன்னு சொல்லுவோம். ஆகவே கொள்ள இந்த கழிச்சிட்டு போடுவோம். இனி பிள்ளை விடாங்க. அப்போ 520,000. இந்த 80,000 பன் 80% காப்புறுதி கம்பெனி இழப்பீடாக தருவதாக உறுதியளித்தது. அப்போ 80% பார்த்தால் 64,000 ரூபா வரும். 64,000 ரூபா வரும். கொண்டு வருமதி காப்புறுதி கம்பெனி என்று நிதி நிலைமை கூற்றில் நடைமுறை சொத்தில் வருமதி காப்புறுதி கம்பெனி என்று நிதி நிலைமை கூற்றில் நடைமுறை சொத்தில் 64,000 காட்டும். அப்போ எவ்வளோ தீயளவு நட்டம் எவ்வளோ நட்டம்? அப்போ 80% கிடைக்கும் என்றால் 20% கிடைக்காது. ஆகவே 16,000 தீயழிவு நட்டம். அப்போ 64,000 வருமதி காப்புறுதி கம்பெனி நிதிலைமை கூல நடைமுறை சொத்தின் கீழும் தீயழிவு நட்டம் 16,000 வருமான கூற்றில் ஏனைய செலவிங்கள் காட்டப்படும். நீங்கள்லாம் நோட் பண்ணணுமா? வருமான கூற்றில் ஏனைய செலவிங்கள் தீயழிவு நட்டம் என்று 16,000 ரூபாயை காட்டுவீங்க. அப்போ கொள்ளவிலேருந்து 80,000 கழிச்சிட்டு போடுவோம். வருமதி காப்புறுதி கம்பெனி நடைமுறை சொத்தில் 64,000 காட்டுவோம். தீயழிவு நட்டம் என்று வருமான கூற்றில் ஏனைய செலவிங்கு 16,000 காட்டுவோம். திருப்தியா? ரைட். இருப்பு நன்கொடை. அப்போ முதலாவது விஷயம் இறுதி இருப்பு தொடர்பான கிரியம் தேறிய தேரக்குணிகளை கடந்த வகுப்பில் பார்த்தோம். இப்போ இந்த தீனால் இந்த இருப்பு தொடர்பான அழிவடைந்த இருப்பு பற்றி பார்த்தோம். இப்போ 3வது விஷயத்துக்கு போகிறோம். இருப்பு நன்கொடை. இருப்புக்களை நன்கொடையாக கொடுக்குறோம். இருப்புக்களை நன்கொடையாக கொடுக்குறோம். சமூக நிறுவனம் ஒன்றுக்கு மீளிப்பனைக்காக கொள்ள செய்யப்பட்ட பொருட்களினை இலவசமாக வழங்குதல். நாங்கள் காசு கொடுத்து வாங்கியிருப்போம், ஆனால் நிறுவனத்தில் நாங்கள் அக்கறை இருக்கிறபடியால் சமூகத்துக்கு நாங்கள் இலவசமாக வழங்குகிறோம். அப்போ இலவசமாக வழங்குகிறோம் என்றால் அதை சொல்லுவோம் அன்பான மாணவர்களே இருப்பு நன்கொடை. நான் காசு கொடுத்து வாங்கியிருப்பேன் அல்லது நான் உற்பத்தி செய்திருப்பேன், அதுக்கு எனக்கு செலவினம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் கொடுக்கும்போது மீளிப்பனைக்கு வைத்திருந்த பொருட்களை சமூக நலத்திட்டங்களுக்காக நாம் பகிர்ந்தால், இப்போ கோவிட்-19 காரணமாக வறிய சமூகத்துக்கு நாங்கள் பொருட்களை கொடுத்தால் அதை நன்கொடை. அந்த பொருளை நாங்கள் விற்க இயலாது. அப்போ சமூக நிறுவனம் ஒன்றுக்கு மீளிப்பனைக்காக கொள்ள செய்யப்பட்ட பொருட்களினை இலவசமாக வழங்குதல் இருப்பு நன்கொடையாக்கும். இது நிறுவனத்துக்கு செலவினமாகையால் எந்த நிறுவனம் பொருளை விற்கலாயிலும் நிறுவனம் விற்கலாயிலும் ஆகவே வருமான கூற்றில் ஏனைய செலவிங்கள் போல்டா காட்டியிருப்பேன். ஏனைய செலவிங்கள் காட்டப்படும். அத்துடன் எவ்வளத்தை கொடுத்தோமோ
அது கொள்ளளவிலிருந்து கழித்து காட்டப்படல் வேண்டும். கழிச்சு காட்டக்கூடாது, கழிச்சு வார தொகையை கொண்டே காட்டும். இரட்டை பதிவு. நன்கொடை கணக்கு வரவு கொள்வனவு கணக்கு செலவு. நன்கொடை கணக்கு வரவு கொள்வனவு கணக்கு செலவுண்டு வரும். நன்கொடை கணக்கு வரவு கொள்வனவு கணக்கு செலவுண்டு வரும். 13 பாருங்கள், கீழே இருக்கு. மத நிறுவனத்தினால் ரூபாய் 5000 கிரியமான பொருட்கள் நன்கொடையாக வழங்கப்பட்டது. இதற்குரிய நாட்குறிப்பேட்டு பகுதியை கேட்கும். அப்போ நன்கொடையாக கொடுக்க நன்கொடை கணக்கு வரவு 5000, கொள்ளவு கணக்கு செலவு 5000. நன்கொடை கணக்கு வரவு 5000, கொள்ளவு கணக்கு செலவு 5000 ரூபாண்டு வரும். நன்கொடை கணக்கு வரவு 5000, கொள்வனவு கணக்கு செலவு 5000 ரூபாண்டு வரும். நன்கொடை கணக்கு வரவு 5000, கொள்வனவு கணக்கு செலவு 5000 வரும். நன்கொடை 5000 கொண்டே ஏனைய செலவுங்களை காட்டும். நன்கொடை 5000 கொண்டே ஏனைய செலவு காட்டுங்கோ. கொள்வனவு கணக்கு செலவென்றால் கொள்வனவிலிருந்து 5000 ரூபாவை கழித்து காட்டும். அப்போ நன்கொடை கணக்கு வரவு 5000 ரூபா, கொள்வனவு கணக்கு செலவு 5000 ரூபா, கொள்ளவிலிருந்து 5000 ரூபா கழியுங்கோ. நன்கொடை என்று கொண்டே ஏனைய செலவுங்களை காட்டும். சரியா? இவ்வளவுதான் இருப்பு நன்கொடை. இது தொடர்பான பிடிஎஃப் யாருக்கா தேவைன்னு சொன்னால் இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். இதுக்கு யாராவது நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான இதை நான் அனுப்பி வரும். என்னுடைய நம்பர், கால் பண்ணுற நம்பர் அதில் போய் கொண்டிருக்கும். வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தேவை, வைபர் நம்பர் தேவை, உங்களுக்கு டியூட்டோரியல் தேவைன்னு சொன்னால் இது தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த நம்பருக்கு அனுப்பிக்கொண்டு. மேலே வகுப்புகள் தொடர்பான விடயத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய இது இல்லையான்னு சொன்னால் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளும். இப்போ பிடிஎஃப் வந்து கனவே இப்போ அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நோட்ஸ் கணக்கு இல்லாமல் கணக்கு செய்யலாம். நீங்கள் பார்த்து கொண்டுக்கே ஓகே சுலுவாக போகும். திருப்பி நீங்கள் செய்து பார்க்கணும்னா அந்த வீடியோ தான் பார்க்கும். இப்போ பிடிஎஃப் இருந்தால் நீங்கள் சுகமாக சிம்பிளாக பார்த்து படித்து கொண்டு இருக்கலாம். அதுக்கு தான் நான் கேட்குறேன். விருப்பம்னா நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை அனுப்பி கொண்டீங்கன்னா எந்த இடம், எந்த பிரதேசத்துலேருந்து என்ன இடத்துலேருந்து கதைக்கிறோம்னு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்பிக்கொள்வேன். சரி, ஒரு ஆசிரியமே தங்களுடைய டூல்ஸை அனுப்புவதில்லை. நான் யார் கேட்டாலும், எந்த மாவட்டத்திலிருந்து கேட்டாலும் எல்லா மாணவர்களுக்கும் நான் டான் கல்வியின் ஊடாக இந்த புண்ணியமாக போகட்டுமென்றுக்காக எல்லாருக்குமே டியூட்டர் அனுப்பினான். வறிய மாணவருக்கும் ஃப்ரீயாக வகுப்பு கிளாஸ் இருக்கிறனான். யாரை கஷ்டப்பட்டாக்கள் அதாவது தங்களை படிக்கலான்னு உறுதிப்படுத்தினா அவருக்குரிய இன்வாலஜி என்ற உதவி கண்டிப்பாக செய்யப்படும். அதேமாதிரி நண்பர் சபேஷ் சார், அதுமாதிரி ஆசிரியர் ஜெயக்குமார் சார் அவர்களும் உங்களுக்கான உதவியை வழங்குவோம். ஆறாவது இந்த 3 பாடம் தொடர்பான மேலேயே பிடிஎஃப் தேவைன்னு சொன்னால் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு நான் அந்தந்த ஆசிரியரை கேட்டு உங்களுக்கு நான் அனுப்பிக்கொள்ள முடியும். சரியான? ஆகவே நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். இதன் ஊடாக தேவையான நம்பர் யாருக்கு தேவை, இது பிடிஎஃப் தேவைன்னு சொன்னால் நான் அனுப்பிக்கொள்கிறேன். சரியான? ரைட். அடுத்த விஷயம் பொருள் பேச்சு. அதில் நீங்கள் டான் குவாலிட்டியோட தொடர்பு கொண்டு நீங்கள் பிடிஎஃப் பண்ணால் அவையிட்ட பிடிஎஃப் இருக்கும். அவையிட்ட கேட்டு நீங்கள் வேண்டாம் பெற்றுக்கொள்ளலாம் தேவையான மாணவர்கள், ஆசிரியர்கள். கன ஆசிரியர்கள் வரவேற்றுள்ளையும் இப்படியான விடயம் கன வீடியோ வந்தாலும் யூடியூப்பினூடாக கன வீடியோ கற்றல் செயற்பாடு படிப்பித்தாலும் டான் கல்விட்டியினுடைய யூடியூப் சேனலை தாங்கள் பார்ப்பதற்கு தங்களுக்கு இலவாக இருப்பது வந்து இன்று காலை கூட எனக்கு ஒரு ஆசிரியர் மன்னார்லேருந்து கால் பண்ணி கூறியிருந்தார். அவை எங்களோட டான் குவாலிட்டியினுடைய நான் லிங்க் எல்லாத்தையுமே அந்த ஆசிரியருக்கு அனுப்பியிருந்தேன். அப்படி யாராவது ஆசிரியர் தேவைன்னு சொன்னால் நான் படிப்பித்த லிங்க் எல்லாம் ஒரு லிங்காக இருக்கும். அதை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்டேன்னா நீங்கள் உங்களோட மாணவர்களுக்கு விண்ணப்பத்தையும் மாணவர்கள் பார்க்காட்டி உங்களோட மாணவர்களுக்கு சென்றடைவது என்பது உறுதிப்படுத்தப்படும். ஆகவே நீங்கள் யாரும் கேட்டால் நான் டான் குவாலிட்டியினுடைய யூடியூப்பின் லிங்கை உங்களுக்கு எல்லாருமே அனுப்பிடுவேன். பொருளியல் அப்படி, வணிகக்கல்வி அப்படி, கணக்கெடு அப்போ நீங்கள் அதை பார்த்தே மாணவர் நீங்கள் படிப்பிக்க தேவையில்லை. நீங்கள் அதை டியூட்டேனா அனுப்பிவிட்டால் உங்களோட மாணவர்கள் ஒர்க்கப் பண்ணுவேன்.
அவை நீங்கள் உங்களோட மாணவருக்கு யாராவது தேவை என்று சொன்னால் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்குரிய பிடிஎஃப் நான் உங்களுக்கு அனுப்பிக்கொள்ளும். சரியான ரைட். பொருள் பற்று உரிமையாளர் தனது சொந்த நுகர்வுக்காக, அதான் முக்கியம். உரிமையாளர் தனது சொந்த நுகர்வுக்காக, தந்த பாவனைக்காக, தன சொந்த நுகர்வுக்காக மீளிப்பனைக்காக கொள்ள செய்த பொருட்கள் என்றால் ஏற்கனவே பார்த்தபடியா நீங்கள் ஏற்கனவே வாங்கி வச்சிருப்பீங்க, இல்லை உற்பத்தி செய்திருப்பீங்க. அந்த பொருளை நிறுவன தேவைக்காக கொண்டு போயிருப்பேன், நிறுவன தேவைக்காக எடுத்து கொண்டு போயிருப்பேன், நிறுவன தேவைக்காக எடுத்துக்கொண்டு தன்னுடைய சொந்த தேவைக்காக எடுத்து கொண்டு போயிருப்பேன் நிறுவனத்தில் இருந்த பொருட்களை. அப்போ நிறுவனத்தில் இருந்த பொருட்களை சொந்த தேவைக்காக எடுத்திருந்தால், சொந்த பாவனைக்காக எடுத்திருந்தால், முன்னுக்கு ஒரு கடை நடத்துகிறேன், எங்களுக்கு டீ ஊற்ற போகிறேன், மா முடிஞ்சுது. அப்போ ஒரு மா எங்கரோன்னு எஸ்பிரி ஒன்று எடுத்து கொண்டு போனோம்னு சொன்னால் அதைத்தான் நாங்கள் சொல்ல போகிறோம், என்னென்னு பற்றுன்னு சொல்ல போகிறோம். காசை எடுத்தோம்னா, சொந்த தேவைக்கண்டு காசை எடுத்தோம்னால் அதை சொல்லவும் தெரியும் உங்களுக்கு, அது காசு பெற்றுன்னு சொல்லுவோம். இது பொருட்களாக எடுக்கிறது, சொத்து வடிவம் எடுக்கலாம். அப்போ நிறுவனத்துக்கு கொண்டு வந்து ஈடுபடுத்துகிறத சொல்கிறது மூலதனமாண்டு. கொண்டு வந்து போட்டதை எடுத்துக்கொண்டு என்ன நாங்கள் வீட்டை சென்றோம் என்றால் அல்லது சொந்த நுகர்வுக்காக பயன்படுத்தினோம் என்றால் அதை பற்றுன்னு சொல்லுவோம். இது பொருள் பெற்ற கேட்கிறோம். அப்போ உரிமையாளர் சொந்த நுகர்வுக்காக மீளிப்பனைக்காக கொள்ள செய்த பொருட்களினை எடுப்பனவு செய்தல், எடுப்பனவு செய்தல் பொருள் பெற்றா. இது கொள்ள கணக்கிலிருந்து கழித்துக்கணும். என்ன சொல்லியிருந்தானே, பற்று கணக்கு வரவே கொள்ள கணக்கு செலவு. ஆகவே கொள்ளிலிருந்து நீங்கள் கழித்து காட்டப்படுதல் வேண்டும். நிதிலைமை கூற்றில் காட்டேக்க காசு பற்று பரிச்சமையில் இருக்கும். அந்த காசு பற்று பரிச்சமையில் இருக்கக்கூட இந்த பொருள் பற்றியும் கூட்டித்தான் உரிமையாண்மையிலிருந்து கழித்து காட்டப்பட வேண்டும். உரிமையாண்மை என்பது நிதிலைமைக்குள்ளே இருக்கும். மூலதனம் தேறியலாவும் மேலே மூலம் கூட்டி வார தொகையிலிருந்து பற்று என்று கழிப்பீங்க. மூலதனம் தேறியலாவும் மேலே மூலம் கூட்டி வார தொகையிலிருந்து பற்று நீங்கள் கழிக்கிறதா இருக்கு. சரியான அன்பு மாணவர்களே, ஆவே இரட்டை பதிவு பற்று கணக்கு வரவு கொள்வனவு கணக்கு செலவு. எடுப்பன கணக்குன்னு சொல்லலாமா? எடுப்பன கணக்குன்னு சொல்லலாம். பற்று கணக்கு வரவு கொள்வன கணக்கு செலவு. அப்போ சொந்த நுகர்வுக்கு எடுப்பு தான் சொல்லுவோம், பற்றுன்னு சொல்லுவோம். உதாரணத்தை பாருங்கள். 40,000 கிரியமான பொருட்களினை உரிமையாளர் தனது சொந்த தேவைக்காக, தனது சொந்த தேவைக்காக, தனது சொந்த தேவைக்காக எடுப்பனவு செய்திருந்தார். நாட்குறிப்பேட்டு பதிவினை தருக. அப்போ எடுத்திருந்தால் அது சொல்லுவோம், பற்றுன்னு சொல்லுவோம். ஆவே டபுள் எண்ணி பற்று கணக்கு வரவு 40,000, கொள்ள கணக்கு செலவு 40,000. பற்று கணக்கு வரவு 40,000, கொள்ள கணக்கு செலவு 40,000. பற்று கணக்கு வரவு 40,000, கொள்ள கணக்கு செலவு 40,000 வேறு. பற்று கணக்கு வரவு 40,000, கொள்ள கணக்கு செலவு 40,000 வேறு. சரியா? ரைட். இனிதான் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கின்ற இருப்பு தொடர்பான இறுதி முக்கியமான செம்மையாக்கு. இது பரீட்சை நோக்கில் பகுதி ஒன்றில் வாரது. இப்போ செக்கம்பாடில் பெரும்பாலும் இப்போ வாரேன். ஆனால் பழைய பாடத்திட்டத்தை எடுத்து பார்த்தோம் என்றால், பழைய கடந்த கால பரீட்சை எடுத்து பார்த்தோம் என்றால் கண்டிப்பாக இது வந்திருக்கு. சரி, விற்பனை அல்லது திருப்பி அனுப்புக அடிப்படையில் அனுப்பப்பட்ட இருப்புக்கள். விற்பனை செய்க அல்லது திருப்பி அனுப்புக என்ற அடிப்படையில் அனுப்பப்பட்ட பொருட்கள். விற்பனை செய்ய அன்றில் திருப்பி அனுப்புக என்ற அடிப்படையில் அனுப்பப்பட்ட பொருட்கள் முக்கியமான செம்மையாகும். சரி, ரைட். பெறுமதி கூடிய பொருட்களை, பெறுமதி கூடிய பொருட்களை, விற்பனை வேகம் குறைந்த பொருட்களை வெவ்வேறு முகவரின் ஊடாக, நான் முகவரினா நான் தான் விற்க போகிறேன், என்னடா ஒரு முகவரி இருக்குது, அந்த வெவ்வேறு மற்ற முகவரின் ஊடாக
விற்பனை செய்வதற்கு பயன்படும் ஒரு முறையே இதுவாகும். இம்முறையில் பொருட்கள் அனுப்பும் போது ஞாபக குறிப்பொன்றில் பயன்படும். கனமுறை இருக்கு. முதலாம் முறை ஞாபக குறிப்பொன்றில் நோட் பண்ணி வைக்கிறது. என்ன குறிப்பு? ஞாபக குறிப்பொன்றில் பயந்து வைக்கிறது. அப்போ திருப்பி சொல்கிறேன், பெறுமதி கூடிய பொருட்களை, விற்பனை வேகம் குறைந்த பொருட்களை முகவரின் ஊடாக விற்பனை செய்வதற்கு பயன்படும் ஒரு முறையே இதுவாகும். இம்முறையில் பொருட்கள் அனுப்பும்போது ஞாபக குறிப்பொன்றில் பதிந்து வைத்தல் வேண்டும். முகவர் பொருட்களை விற்பனை செய்வதா அறிவிப்பாராய் அதில் பொருட்களை திருப்பி அனுப்பும் காலம் முடிவடைஞ்சிட்டுன்னு சொன்னான். இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் வேனில் கொண்டே பொருளை இறக்கணும்னு சொல்கிறேன். இப்போ காசு கொடுத்து வாங்கணுன்னா யாருமே வாங்க மாட்டேன். காசு கொடுத்து வாங்க. இப்போ நான் சொல்கிறேன், நான் உங்கள் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக கிளாஸ் எடுக்கிறேன், ஃப்ரீயாக வாங்கன்னு சொன்னால் வருவீங்க. நான் அடுத்த கிளாஸ் இருக்க மாட்டேங்க. இப்போ இந்த அடுத்த நாள் வருவீங்க, அடுத்த கிளாஸ் இருக்க மாட்டேங்க. அங்கே ஒரு என்னென்னு சொல்ல கண்டிப்பு இருக்கா? இலவசம் தான் என்ன அந்த படிப்புக்குரிய கற்றலுக்குரிய மதிப்பு இருக்கா? ஏழைமானது கண்டிப்பாக சேர்த்தான். இதெல்லாம் ஒரு சேவை தான். டான் கல்விட்டி உங்களுக்கு வழங்குற ஒரு சேவை. முக்கியமாக வறிய மாணவர்கள், கற்றல் வசதியை குறைவான மாணவர்கள் இது உண்மையாக நன்மையாடே. யூடியூப் வந்து உங்களுக்கு தெரியும், எல்லாருமே தெரியும். என்ன எல்லா நெட்வொர்க்கினூடாக 165 ரூபா 120 ரூபா போட்டால் போதும் மாதம். அதை போட்டு நீங்கள் யூடியூப்பை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். சொல்லலானே இதுக்குன்னு புரியுமா காசு எடுக்கணும். மாதத்துக்கு தான் மாதத்துக்கு 125 எவ்வளவு ஒரு இலவசம் மாதிரி தானே அது. அதனுடானே யூடியூப்பை பார்த்து கற்றல் செய்யப்பாடு நோட் பண்ணி படிக்கிறேன் என்பது ஈஸியானவை. அதில் நோமலாக கற்கோணம் கல்வியத்தை 2 படிக்கோம்னா அதுக்கு பெருமதி இருக்குது. விளங்க அது இது என்ன 10 மடங்காக இருக்குது. அப்போ இப்படியான வசதி செய்திருக்க நீங்கள் அது கண்டிப்பாக பயன்படுத்தும். அப்போ 2 மாதம் வச்சிருந்து வில்லுங்கன்னு நான் பொருளை ஒரு கடைக்காரன் கொண்டு கொடுத்துட்டு போகிறேன். அவன் பொருளை வாங்குவார். ஏன் காசு கொடுக்கல என்ன சொல்லிட்டு நான் சொன்னேன், நீங்கள் ஐயா வச்சிருந்து வில்லுங்க, விற்றா அப்புறம் 2 மாதம் முடிஞ்சா பிறகு இப்போ இந்த வேன் உங்களோட கடைக்கு வரும். வரைக்க நீங்கள் என்ன பொருளை திருப்பி தாங்க, ரிட்டர்ன் பண்ணுங்க. 10 போல் தாங்கன்னா 8 போல் நீங்கள் விற்றுட்டீங்க, 2 போல் விற்கிறேன், 2 தாங்க, 8க்குரிய காசை தந்தீங்கன்னா சரி. அதில் நான் சொல்கிறேன், 2 நீங்கள் வச்சுருந்து வில்லுங்கண்ணா ஐயா, இன்னும் 5 பொருளை போடுறேன். அவர் மூவ்மெண்ட், அவர் புழுவாக இருக்கு. ஏன் அவர் தான் முதலிடையிலேயே தான் காசு போடையிலேயே பொருளை விற்றாப்புறம் எனக்கு காசு தாரேன், அவருக்கு சந்தோஷம். அப்போ நான் ஒரு முறையை கையாளுறேன், ஒரு தந்துருபாய முறையை கையாளுறேன். என்னது? பொருளை நாங்கள் வில்லுங்கோ விற்காட்டி பரவாயில்ல ரிட்டர்ன் பண்ணுங்க. அப்போ முதல் நாள் அவன்கிட்ட காசு வாங்கலாம். அப்போ இது எப்படிப்பட்ட பொருட்கள் என்றால் பெறுமதி கூடிய பொருட்கள். பெறுமதி கூடிய பொருட்களும் விற்பனை வேகம் குறைந்த பொருட்களை, பெறுமதி கூடிய பொருட்களையும் விற்பனை வேகம் குறைந்த பொருட்களையும் முகவரின் ஊடா விற்பனை செய்வதற்கு ஒரு பயன்படும் முறைதான் இதுன்னு சொல்லும். இது முறை. இம்முறையில் பொருட்களை அனுப்பும் போது ஞாபக குறிப்பொன்றில் பதிந்து வைக்கப்படும். ஞாபக குறிப்பொன்றில் பதிந்து வைக்கப்படும். முகவர் பொருட்களை விற்பனை செய்வதா அறிவிப்பாராயின் அதில் பொருட்களை திருப்பி அனுப்பும் காலம் முடிவடைந்திருப்பின் அனுப்பப்பட்ட பொருட்களினை கடன் விற்பனையாக பகிர்ந்த வேண்டும் என்று அவர் தரத்தானே வேணும். அப்போ கடன் விற்பனையாக பகிர்ந்த வேண்டும். ஏனென்றால் அவர் காசு தரல தானே. அப்போ பேர்ந்தான் பதிய போகிறேன். கடன்பட்டோன் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு விற்பனை கணக்கு செலவென்று பதிய போகிறேன். கடன்பட்டோன் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு விற்பனை கணக்கு செலவென்று பதிய போகிறேன். வணிகத்தின் காலப்பகுதியின் இறுதியில் அனுப்பப்பட்ட பொருட்களானது விற்பனை செய்யப்படாது வாடிக்கையாளன் காணப்படுமாயின் அப்பொருட்களினை கிரியத்தினை இறுதி இருப்புடன் சேர்த்தல் வேண்டும். அப்போ வணிகத்தின் காலப்பகுதியின் இறுதியில் அனுப்பப்பட்ட பொருட்களுக்குரிய காலப்பகுதி முடியல. அப்போ அவன் வச்சிருப்பான். நானும் அவனும் ஜனம் சொல்ல தேவையில்லை, நானும் அவனுக்கு காசு தான் கேட்கல. ஏன்னா நான் கொடுத்துருக்கேன். 2 மாதம் கொடுத்துனா ஆனால் எங்களோட நிதியாண்டு 1 மாதத்தில் முடிச்சு. அப்போ இன்னும் 1 மாதம் வச்சிருந்து பொருளை விற்கலாம்.
அப்போ ஒரு மாதம் வச்சுருந்து முடிக்க நான் காலை போய் கேட்பேன், அண்ணன் நீங்கள் எவ்வளோ பெருமையாக பொருளை வீத்து இருக்கிறீங்கள், எவ்வளோ விற்காமல் இருக்கிறீங்களோ அதனை பெருமதியை சொல்லுங்கோ. அது அவற்ற கடைக்கு இருந்தாலும் ஆருக்கு சொந்தம், நிறுவனத்துக்கு சொந்தம். ஏன்னா நிறுவனம் அது காசுக்கு விற்கல தானே, வச்சிருந்து வில்லுங்க நான் சொன்னது. அவை அவற்ற கடைக்கு இருந்தாலும் அது நிறுவனத்துக்கு சொத்து. இறுதி இருப்பின் கிரியத்துடன் கூட்டுதல் வேண்டும். ஆகவே இரட்டை பதிவு இறுதி இருப்பு கணக்கு வேறவே வியாபார கணக்கு, அதாவது லாபனிட கணக்கு செலவு வேண்டும். இறுதி இருப்பு கணக்கு வேறவே வியாபார கணக்கு, லாபனிட கணக்கு செலவு வேண்டும். முகவருக்கு பொருட்களை அனுப்பும் போது கடன் விற்பனையா முக்கியம். கடன் விற்பனையா பதியப்பட்டு இருந்த போதும் அப்பொருட்களினை முகவரால் விற்பனை செய்யப்படாமல் காணப்படும் போது திருப்பி அனுப்பும் காலம் முடிவடையாத போது அடுத்த புலை டீனா முடிவடையாத போது மேற்படி கடன் விற்பனையா பயந்த பதிவினை ரத்து செய்தல் வேண்டும். முதல் ஞாபக குறிப்பில் பதிஞ்சினா நான் ஒரு பதிவும் பதியல். இது கடன் விற்பனையாக பயஞ்சிருக்கிறேன், அவன் பொருளை விற்கல, ஆனால் கடன் விற்பனையாக பதிஞ்சு போட்டு. அப்போ பதிஞ்ச பதிவை ரத்து செய்யணும், இல்லாமல் செய்யணும். அப்போ டபுளேன்னு விற்பனை கணக்கில் வர வச்சு கடன் பட்டுவம் கட்டுப்பாட்டு கணக்கில் செலவு வைப்பேன். விற்பனை கணக்கில் வர வச்சு கடன் பட்டுவம் கட்டுப்பாட்டு கணக்கில் செலவு வைப்பீங்க. பின்னர் விற்பனை செய்யப்பட இருப்பின் கிரியத்தினை இருப்புடன் சேர்ப்போம். சேர்க்க வளமையாக விற்கப்படாத அவன் இதுக்கே இருந்தால் சொன்னார் இறுதி இருப்பு கணக்கு வேறவே வியாபார கணக்கு செலவு என்று வேறு. அன்பு மாணவர்களே, இன்றைய நேரம் முடிவடைந்த காரணத்தினால் அடுத்த வகுப்பில் இது தொடர்பான முக்கியமான விடயங்களை நான் கலந்து கொள்வோம். அந்த அடிப்படையில் மீண்டும் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் கணக்கிட்ட ஆசிரியர் பாலையன். நன்றி, வணக்கம்.